जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
எவருடைய தரிசனத்தால் இஜகத் இச்சை நீங்கும், எவருடைய நோக்கம் தானும் இதயத்து முடிச்சறுக்கும், எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்று உணரலாகும், அவர் அருள் நினைந்து நித்தம் அன்புடன் பணிதல் செய்வாம். எவருடைய வாக்கு தன்னால் ஈசன் தன் நாமம் கேட்போம், கவரும் ஆனந்த கண்ணீர் கசிந்துள்ள முருகி நிற்பார், தவறுதல் இன்றியெல்லாம் தானெனக் காணும் ஞானம், அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளினாலும் திருமூவரின் திருவருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சந்திப்பில் முக்தி ஸ்கந்தம் என அழைக்கப்படும் ஏகாதச ஸ்கந்தம், அதாவது பாகவதத்தினுடைய 11வது ஸ்கந்தத்தை சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவிற்கு சொல்லத் தொடங்குகிறார். அதில் நாரத முனிவர் கிருஷ்ண பரமாத்மாவை சந்திப்பதற்காக துவாரகைக்கு வருகை புரிகிறார். அங்கே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தந்தையான வசுதேவர் நாரத முனிவரை வரவேற்று அவருக்கு தேவையான உபசரணைகள் எல்லாம் செய்து அவரிடம் தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார். அதாவது மரண பயத்திலிருந்து விடுபடுவது எப்படி, இந்த கவலை துக்கம் அப்படிங்கிற இந்த மாய சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைநிலையை எய்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாரத முனிவரிடம் கேட்கிறார் என்ற செய்தியோடு கடந்த சந்திப்பை நிறைவு செய்திருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம். நாரத முனிவர்கிட்ட வசுதேவர் இந்த கேள்வியை கேட்கிறார். எப்படி நாம் இந்த மரண பயத்திலிருந்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவது எப்படி அப்படிங்கிற தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார். கேட்டவுடனே இந்த கேள்விக்காகத்தான் ஞானிகளும் ரிஷிகளும் இந்த விதமான விஷயங்களை சத்சங்கத்தை நம்மை போன்ற பாமரர்களுக்கு சொல்வதற்காகத்தான் அவங்க அங்கேயும் இங்கேயும் உலா வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த யுகத்திற்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு உருவத்தில் ஞானிகளும் ரிஷிகளும் மீண்டும் மீண்டும் அவதரித்து இந்த கடைநிலையில் இருக்கும் நம்மை கரம் பிடித்து கடை தேற்றுவதற்காகவே அவங்க அவதாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த மாயில் மயங்கியதன் காரணமாக அவங்ககிட்ட இது மாதிரி சத் விஷயத்தை கேட்காமல், எனக்கு உடல்நலம் சரியில்லை, பண கஷ்டம், மன கஷ்டம், இது போன்ற பிற உலக விஷயங்களை பற்றியே அவர்களிடம் நம்ம கேட்டுகிட்டே நம்முடைய நேரத்தை விரயம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஞானிகளும் ரிஷிகளும் இது போன்ற விஷயத்தை, இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சீடன் கிடைக்க மாட்டானா, இதே மாதிரி விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியாதான்னு சொல்லி தான் அதற்காகத்தான் ஞானிகள் இங்கே பிரவேசித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு கேள்வியை வசுதேவர் நாரத முனிவரிடம் கேட்டவுடனே அவர் அகமகிழ்ந்து அதற்கான உபதேசத்தை சொல்ல துவங்குகிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, முன்னொரு காலத்தில் நிமிச்சக்கரவர்த்தி, விதேக நாட்டின் மன்னனாக இருந்த நிமிச்சக்கரவர்த்திக்கும் ரிஷபதேவரின் மகன்களாக இருக்கக்கூடிய நவ யோகிகளுக்கும் இடையில் நடந்த அந்த சம்பாஷணையை பற்றி, கேள்வி பதில்களை பற்றி, சத்சங்கத்தை பற்றி கூற துவங்குகிறார். ஸோ இதில் என்னன்னா, அந்த முன்னொரு காலத்தில் நிமிச்சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்து வருகிறார். அவர் ஒரு முறை லோகக்ஷேமத்திற்காக யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கும் யாகசாலையில் பார்த்தோம்னா திடீர்னு அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய அக்னி ஜுவாலையை விட பிரகாசமாக தேஜஸாக ஒரு ஒளி அந்த யாகசாலைக்குள் நுழைவதைப் போல அங்கே இருக்கக்கூடிய யாகம் செய்து கொண்டிருப்பவர்களும் நிமிச்சக்கரவர்த்தியும் உணர்றாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா அது அந்த நவ யோகிகள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் ரிஷபதேவருடைய மகன்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை அழைத்து அவர்களை வழிபட்டு அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கான உபசரணைகள் எல்லாம் நிமிச்சக்கரவர்த்தி செய்கிறார். அந்த நவ யோகிகள் யார் அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள் கவி, ஹரி, அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிபலாயனர், ஆவிர்கோதா, திரமிலர், சமசர், கரபாஜனர் அப்படிங்கிறது அவர்களுடைய நாமகரணமாக இருக்கிறது, பெயராக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நவ யோகிகள், அவர்களுடைய யோகிகள், ஞானிகள், ஜீவன் முக்தன் இப்படிலாம் சொல்கிறோமே, அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா அதை கைவல்ய நவதியம் அப்படிங்கிற நூலில் ஒரு பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. சென்றது கருதார், நாளை சேர்வது நினையார், கண்முன் நின்றது புசிப்பர், வெயிலில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் காணார், நன்று தீது எண்ணார், சாட்சி வலுவாத ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லி அதில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாடல் வடிவத்தில் சொல்லியிருக்காங்க. அதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, சென்றது கருதார், நாளை சேர்வது நினையார் அப்படின்னா கடந்ததை எண்ணி கவலையுறவும் மாட்டார்கள், நாளை என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி அதை எண்ணி கலங்கவும் மாட்டார்கள். கண் முன் நின்றது புசிப்பர் அப்படின்னா இருக்க உணவை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பொருள் கிடையாது. கண் முன் நின்றது புசிப்பர் அப்படின்னா நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறதோ அதை உள்ளபடி நடப்பதை அப்படியே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக
இருப்பார்கள். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பர் வெயிலில் நிலவாய் விண்விழுது வீழ்ந்து ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் அப்படின்னு நடத்தினா, வெயில் அப்படிங்கிறது கதிரவனை குறிக்கிறது. அதையோட தன்மை நமக்கு தெரியும். அது மிகவும் சூடாக இருக்கக்கூடிய தன்மை உடையது கதிரவன். அப்படி இருக்கக்கூடிய கதிரவன் நிலவை போல குளிர்ச்சி அடைந்தாலும், வானம் வீழ்ந்து மண்ணின் மேல் விழுந்தாலும், இறந்த சவமாக இருப்பது உயிர் பெற்று எழுந்தாலும், ஆகா இதுன்னு இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்துருச்சு, ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி புதுமையாக ஒன்றும் காணார். ஏதோ கேஷுவலாக நடக்கிற நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் கடந்து செல்வார்கள். நாமெல்லாம் எல்லாம் ஆச்சரியமான விஷயம் நினைக்கிறது கூட அவங்க இயல்பான ஒரு நிகழ்வாகவே கடந்து செல்வார்கள். கண் முன் நின்றது புசிப்பர் வெயிலில் நிலவாய் விண்விழுது வீழ்ந்து ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் காணார் நன்று தீது எண்ணார். இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற எந்த விதமான பேதமையும் பார்க்க மாட்டார்கள். யார்னா சாட்சி மாத்திரமாக நின்று அனைத்தையும் ஒரு சாட்சி பாவத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் அந்த ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லி ஜீவன் முக்தர்கள் கூடிய ஒரு நிலையை அங்கே சொல்கிறாங்க. அதே போன்ற நிலையில் இருப்பவர்கள் தான் இந்த நவயோகிகளும். அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே நிமி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி வரவேற்ற நிமி சக்கரவர்த்தி அவர்களிடம் தன்னுடைய சந்தேகத்தை கேட்க துவங்குகிறார். அதில் முதல் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, பாகவத தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கேள்வியை கேட்கிறார். பாகவதர்களுக்கு உரிய தர்மம் என்னது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த நவயோகிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய கவி அப்படிங்கிற யோகி அதற்கான பதிலை சொல்ல துவங்குகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, பாகவதர்கள் அப்படின்னாலே என்னன்னா, அனைத்திலுமே இறைவனை காணக்கூடிய அந்த தன்மையை உடையவர்கள் தான் பாகவதர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த நிலையை எய்துவதற்காக எந்த வழி முறையில் நாம் இருந்தால் இறைவனை அடைய முடியும், இறைவனை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையை எய்துவது தான் இந்த பாகவதர்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ அந்த இறை நிலையை அடைவதற்காக செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் அதற்கான தர்மம் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற இந்த உலக வாழ்க்கை, மனிதனாக பிறந்த இந்த வாழ்க்கையானது மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடியது. இதான் ஆதிசங்கரர் சொல்கிறார், மனிதனாக பிறப்பது அரிது, அதிலும் இந்த உலகத்தின் மீது கொன்ற பற்றிலிருந்து விடுபடுவது அதைவிட அரிது, அதையும் இறைவன் மீது நாட்டம் கொள்வது அதைவிட அரிது, அந்த நாட்டத்திற்கு ஆன வழிமுறையை காட்டக்கூடிய குருவை அடைவது அதைவிட அரிது அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்கிறார். இதான் நம்முடைய ஔவையும் சொல்லியிருப்பாங்க. அரியது கேட்பின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் ஆதலரிது மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்தவராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சொல்லி அவ்வை பிராட்டி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்முடைய மனிதனாக பிறப்பதுங்கிறது அரிதான செயல், மானிடர் ஆதல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, மனிதனாக பிறப்பதுனா மனித உருவோடு இருப்பதுங்கிற கணக்கில் வராது. ஏன்னா நம்ம இந்திய நாட்டிலே மட்டுமே இப்போது கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்குது அப்படிங்கிறோம். உலக நாடுகளை சேர்த்துனா கிட்டத்தட்ட 750-800 கோடிக்கு மேல் மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மானிடர் ஆதல் அரிதுன்னா அது ஒன்றும் அரிதான விஷயமாக தெரியவில்லையே, எத்தனை பாப்புலேஷன் இங்கே இருக்கே இந்த உலகத்தில் அப்படின்னா, இந்த உருவத்தோடு இருப்பதல்ல மானிடர் ஆதல் அப்படிங்கிறது, மனிதனுக்குரிய குணநலத்தோடு இருப்பது, பண்பு நலனோடு இருப்பது தான் மனிதன் அப்படிங்கிற தன்மைக்கானது, வெறும் இந்த உருவத்தோடு இருப்பதல்ல. இதான் அங்கே அவை பிராட்டி சொல்கிறாங்க. அதற்கடுத்த வரியில் மானிடராக பிறத்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க. கூன் குருடு செவிடுன்னு என்ன, உடலில் இருக்கக்கூடிய இந்த இயற்கையாக அமைந்த குறைபாட்டுகளை ஔவையார் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது அல்ல அவர் குறிப்பிட்ட விஷயம். நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்களும் நம்முடைய வசமாக இருந்தால் நம் மனிதனாக இருக்கிறோம் என்று பொருள். இந்த ஐம்புலன்களுடைய வசமாக நாம் சென்று விட்டோமானால் நாம் தான் அந்த கூன் குருடு செவிடாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். கண்கள் இருக்கும், ஆனால் கண்கள் நம்முடைய வசத்தில் இருந்தால், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் நாம் நன்றாக மனிதனாக இருக்கிறோம் அர்த்தம். அந்த கண்கள் இருந்தும் அந்த கண்களின் வசமாக நாம் இருந்தோமே ஆனால் நாம தான் அந்த குருடு அப்படிங்கிறது ஔவையார் சொல்லக்கூடிய அந்த விளக்கமாக இருக்கிறது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னா, ஐம்புலன்களை தன் வசத்தில் வைத்து கொள்ளாத அனைவருமே அந்த கூன் குருடு செவிடு பேடுங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அப்படி இல்லாமல் இருப்பது, அந்த ஐம்புலன்களையும் தன்னுடைய வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தன்மையை எய்துவதுங்கிறது அதைவிட அரிது அப்படிங்கிறாங்க. அது இருந்தால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. நமக்கு அதுக்கான அந்த ஞான குருவாக
இறைவனை அடையக்கூடிய அந்த வழியை காட்டக்கூடிய மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அதைவிட அரிது. அடுத்தது தானமும் தவமும் செய்தல் அரிது. அதை புரிந்து கொண்டாலும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது அதைவிட அரிது. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டோமானால் இறைவன் இருக்கக்கூடிய அந்த வாயிலானது தானாக திறந்து நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது அவையை சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வது என்னென்னா, இறைவனை அடைவதற்கு அப்படின்னா நம்முடைய புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நம் அகங்காரமானது அழிந்தால் ஞானம் பிறக்கும், இறைவனை அடையக்கூடிய அந்த வாயில் திறக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடலினுடைய பொருளாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அகங்காரம் அழிந்தால் ஞானம் பிறக்கும், இறைவனை அடையக்கூடிய அந்த வாயிலானது திறக்கும். அப்போ இதுதான் நம்ம பாகவதர்கள் செய்யக்கூடிய தர்மமாக இருப்பது என்ன அப்படின்னா, ஐம்புலன்களின் வழியாக நாம் செல்லாமல், அதனுடைய வசமாக நாம் இல்லாமல் ஐம்புலன்களை தம்முடைய வசப்படுத்துவது அப்படிங்கிறது பாகவதர்கள் செய்யக்கூடிய முதல் தர்மமாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போ நம்முடைய இந்த உலக விஷயங்களையே நம்ம பார்த்தோம்னா பிரவிற்த்தி மார்க்கத்தில் வெளியில் நமக்கு எல்லாத்தையும் 1 2 2 4 4 8 தான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த உலக விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதுவே அகநிலையில் திருப்பினோம்னா இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகிறது அங்கே பிஸ்னஸ் இல்லை, அது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நில் பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். இங்கே உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே நமக்கு அகநிலைக்கு போகும்போது நம்முடைய அந்த பாவ புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது நில் பேலன்ஸ், பாவமும் இல்லாமல் புண்ணியமும் இல்லாமல் 0 பேலன்ஸ் வந்தால்தான் நம்ம இந்த வாழ்க்கையை நல்ல முறையாக முடித்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நில் பேலன்ஸ் வர்றதுக்கு, அந்த பாவ புண்ணியத்தை கடந்த நிலையை எய்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான மார்க்கம்தான் பக்தி. பக்திங்கிறது நிஷ்காமிய பக்தி, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய பக்தி. ஆனால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் பார்த்தோம்னா எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் அதை இந்த பக்தியானது கடைந்து குறைத்து இல்லாமல் செய்து, எப்படி ஒரு தீப்பொறி பட்டால் மலை போல குமிந்திருக்கக்கூடிய பஞ்சு மலைகள் எரிந்து சாம்பலாகி விடுமோ, அதுபோல் இந்த பக்திங்கிற ஒரு தீப்பொறி பட்டுச்சுன்னா நாம் சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய சஞ்சித மலைகள் எவ்வளவு இருந்தாலும் அனைத்தும் சுட்ட சாம்பல் போல் ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க ஞானிகள். இதே போல தான் நம்முடைய ஒரு சாக்கடை இருக்குது அப்படின்னா, சாக்கடைக்குள்ளே ஒரு வைரமானது விழுந்தால் அந்த சாக்கடை சுத்தமாகும். எப்படி சுத்தமாகும் அப்படின்னா, அந்த வைரத்தினுடைய மதிப்பின் காரணமாக அந்த வைரம் எந்த வேலையும் செய்யறதில்லை, ஆனால் அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்த மாத்திரத்தில் அந்த வைரத்தினுடைய மதிப்பானது அங்கே அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய வைக்கும் அப்படிங்கிற நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்ப்போம். நம்முடைய விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துச்சுன்னா அது எந்த இடமாக இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்தை நம்ம தூய்மை செய்து விடுவோம். ஏன்னா நமக்கு அந்த பொருள் கிடைக்கணும், ஏன்னா அந்த பொருளுடைய மதிப்பாக ஏற்பட்டதாக இருக்கிறது. அதே போல் பக்திங்கிற ஒரு விலையுயர்ந்த ஒரு வைரம் நமக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா உள்ள எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு கசடுகள் இருந்தாலும் அனைத்தும் களையப்பட்டு அங்கே ஞானம் என்ற ஒரு மகத்துவமான ஒளியை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை நம்ம சிவவாக்கியர் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், 5 3 8 அநாதியான மந்திரம் நெஞ்சிலே உருக்கொண்டு நீருரு ஜபிப்பிரேல் பஞ்சமான பாவங்கள் 100 கோடி செய்தினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே அப்படின்னு சொல்லி அவர் சிவவாக்கியராக சொல்லியிருக்கார். இதே போல தான் நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அவருடைய சிஷியராக இருந்தவர் கிரீஷ் சந்திர கோஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா மாதுன்னு சொல்லி ஒரு முறையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். ஆனால் ஒரு சிறந்த நாடக நடிகராக இருக்கிறார். நாடகத்தில் ஒரு சைத்தன்ய மகாபிரபு நாடகத்தை நடித்தார்னா அந்த கேரக்டராகவே இருப்பார். அவ்வளோ பக்தி தனும்ப அந்த நாடகத்தை அந்த கேரக்டராகவே இருந்து நடித்து காட்டுவார். அங்கே பார்க்குறவங்களும் எவ்வளோ பெரிய சிறந்த பக்திமானாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் அந்த கதாபாத்திரமாக அவரால் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அங்கே இருப்பார். அங்கே கிரீஷ் சந்திர கோஸா அங்கே கண்ணுக்கு தெரிய மாட்டார், அவர் சைத்தன்ய மகாபிரபுவாகவே தெரிவார். அப்படி ஒரு மகத்துவமான ஒரு நடிகராக இருக்கார், அவ்வளோ பக்திமானாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் எல்லாரும் போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க அந்த வேடத்தில் இருக்கிறப்போ. ஆனால் அவர் சொல்கிறது இதெல்லாம் சும்மா இல்லை, எனக்குலாம் எந்த பக்தியும் கிடையாது, நான் சும்மா நடிச்சிட்ருக்கேன் அவ்வளோதான், எனக்கு எந்த பக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போய் எப்போ போல தன்னோட ரொட்டீன் லைஃப் அந்த மாதுங்கிற மாதிரி அது மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கார். ஒரு முறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய நாடகத்தை பார்ப்பதற்காக அங்கே வருகிறார். வந்தோடனே மற்றவங்களாம் சொல்கிறாங்க இது மாதிரி ராமகிருஷ்ணர் வந்திருக்கார் அப்படின்னா, வந்தால் என்ன, நான் போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவலாக கேட்குறாரு. இல்லை வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது சரி வேணால் 2 சேர் போட்டு அவருக்கு அந்த விசிறி வீசுவதற்கு சாமரம் வீசுவதற்கு வேணால் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அவர் பிற்காலத்தில் சொல்கிறார், என்னோட குரு
அவர் வணக்கம் சொல்லியே என்னுடைய அகங்காரத்தை அழித்தார், நமஸ்கரித்தே என்னுடைய அகங்காரத்தை அழித்தார் அப்படிங்கிறார். ஏன்னா இவர் வந்து வணக்கம் சொல்கிறதா வேண்டாமல் இவர் ஹெசிடேஷன்லேயே இருக்கார். ஸ்ரீராமகிருஷ்ணன் அவரை பார்த்தோன்னா அவருக்கு வணக்கம் சொல்கிறார். இவரால் அதை மறுக்க முடியல, இவரும் திரும்பி வணக்கம் சொல்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஸ்ரீராமகிருஷ்ணன் வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ இது அவரால் தவிர்க்கவே முடியல. அவருடைய அகங்காரத்தை என்னுடைய குரு என்னிடம் வணக்கம் சொல்லியே என்னுடைய அகங்காரத்தை அளிக்கிறாரு அப்படிங்கிறார். அப்படி இருந்தவர் வந்து பிற்காலத்தில் இன்னும் மிக ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு நெருக்கமான ஒரு இல்லற சீடராகவே மாறிட்டார். அவரிடம் பூரணமாக சரணாகதி அடைகிறார். அப்படி இருக்கப்போ ஒரு தடவை அவர் கங்கை நதி கரைக்கு போகிறாங்க, கங்கை தீர்த்தத்துக்கு போகிறாங்க. நமக்கு எல்லாமே தெரியும், கங்கையில் மூழ்கினால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து விடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த மாதிரி அவர் அங்கே போகிறாரு. போனவர் கங்கை கிட்ட போகிறாரு, கால் நினைக்கலாங்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் கால் நினைக்காமல் திரும்பி வந்துடுறாரு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிச்சுட்டு மறுபடியும் போகிறாரு. போய் கால் நினச்சி முழுகி எந்திரிச்சு வராரு. கூட வந்தவர் கேட்கிறார், ஏன் கிரீஷ் இது மாதிரி பண்ண அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு எந்த பாவமும் கிடையாது, கங்கையில் முழுகினா பாவம் எடுத்துக்கும் அப்படின்னாங்க. பட் என்னுடைய பாவங்கள் எனக்கு பாவம் புண்ணியம்னு எதுவுமே இல்லை, என்னை அனைத்தும் என்னுடைய குருநாதரானவர் எடுத்து விட்டார். ஆனால் எனக்கு அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னார். சரி, அப்போ ஏன் மறுபடியும் திரும்பி 2வது தடவை போனேன் அப்படின்னு கேட்குறார். எல்லா மக்களுக்கும் வந்து கங்கையில் முழுகினா பாவம் கரைஞ்சி விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த கங்கைக்கு ஏதாவது இந்த மக்களிடமிருந்து வந்தக்கூடிய பாவ புண்ணியங்கள் இரு வினைகள் அதற்கு ஏதாவது ஒட்டி இருந்தால் அந்த வினைகளை என்னுடைய குருநாதர் தீர்த்து விடுவார் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய காலை வந்து அங்கே நினைச்சிட்டு வந்தேன் அப்படிங்க. அப்போ அந்த குரு மீது உள்ள அந்த அலாதியான பக்தி, அந்த ஸ்ரத்தை, நம்பிக்கை, இந்த வைராகியமான தன்மை இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யலாம், இது வந்து 2வது விஷயம் பாகவத தர்மத்தில் இருக்கக்கூடியது. அலாதியான நம்பிக்கை, எந்தவித துளி கூட சந்தேகம் இல்லாத சரணாகதி, இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய பாகவத தர்மமாக இருக்கிறது. இந்த தீர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, தீர்த்தம்னா நம்ம நினைக்கிறது கோயிலில் தரக்கூடிய அந்த தண்ணீர் அப்படின்னு நினைக்கிறோம். தீர்த்தம் அப்படின்னா நம்முடைய வினைகளை தீர்க்க வல்லது எதுவோ அதுதான் தீர்த்தம். நம்முடைய இரு வினைகளையும் தீர்க்க வல்லது எதுவோ அதுதான் தீர்த்தம். நம்ம தான் தீர்த்த யாத்திரை அப்படிம்போம். தீர்த்த யாத்திரைனா சும்மா கோயில் குளங்களாக போய் வருவது அல்ல தீர்த்த யாத்திரை. நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடிய யாத்திரை எதுவோ அதுதான் தீர்த்த யாத்திரை. இந்த வாழ்க்கை தான் அதுக்கான தீர்த்த யாத்திரை. இந்த வாழ்க்கைங்கிறது நம்முடைய வினைகளை, வினை பயன்களை, வினை பதிவுகளை தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் உண்மையாக இந்த வாழ்க்கையே நம்முடைய தீர்த்த யாத்திரையாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் அதை என்ன பண்ணோம்னா, வினைகளை தீர்த்த யாத்திரையாக இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கையை வினைகளை சேர்த்த வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். வினைகளை தீர்த்த யாத்திரையாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை வினைகளை சேர்த்த யாத்திரையாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ அப்போ அதிலிருந்து நாம் விடுபட்டு உண்மையான வைராகியத்தோடு, தெளிவான நம்பிக்கையோடு, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இறைவனை சரணடைந்து, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய அகங்காரத்தை அழித்து, எந்தவித பாவ பேதங்களும் ரூப பேதங்களும் எதுவும் இல்லாமல் இறைவனிடம் சரணடைந்து அந்த இறைநிலையை எய்துவதுதான் பாகவத தர்மம் அப்படின்னு சொல்லி கவி யோகியாக இருக்கக்கூடியவர் நிமி சக்கரவர்த்திக்கு கூறுகிறார். இதை வந்து இந்த பயம் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியில் ஆரம்பமாக இருந்தது. எத்தனை விதமான பயம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தா அது பத்ரஹரியார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்கிறார், என்னோட ஸ்லோகத்தில் சொல்கிறார். போகே ரோக பயம், குலே ஸ்துதி பயம், வித்தேந்திரு பாலாத் பயம், மானே சைன்ய பயம், பலே ரிபு பயம், ரூபே ஜராயாத் பயம், சாஸ்திரே வாதி பயம், குணே கலே பயம், காயேங்கிரதாதாத் பயம், ஷர்வம் வஸ்து பயானாம் விதம், புவிஸ்ருணாம் வைராகியமேவா பயம். அதான் இந்த பாடலுடைய ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போகங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், இந்த உலக விஷயங்கள் நாம் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னா எனக்கு ஒருவேளை ரோகம் வந்து விடுமோ, நோய் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். என்னுடைய குலம், என்னுடைய சார்ந்தவர்கள், உற்றார் உறவினர் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த உறவினர்களை நான் இழந்து விடுவேனோ அப்படிங்கிற பயம். என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, பதவி இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்காலம் முடிந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பயம். நிறைய பணம் சேர்த்தி வச்சிருக்கேன், அந்த பணத்தை இழந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பயம். எனக்கு அழகான உடல் இருக்கிறது அப்படின்னு அந்த உடலின் மீது ஒரு கர்வம் இருந்தால் அழகு போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்குது, ஆரோக்கியத்தை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம். ஸோ இப்போ இந்த உலக விஷயங்கள் நீங்கள் நாம் எதை சிந்தித்தாலும், எனக்கு நிறைய கல்வி ஆற்றல் இருக்குது அப்படின்னா என்னை எதிர்த்து இன்னொருத்தர் வாதம் செய்வதற்கு வந்தால் அந்த இடத்துல என்னுடைய கல்வி ஞானத்தை விட அவனது சிறந்ததாக இருந்து விடுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம். ஸோ இந்த உலக விஷயங்கள் அனைத்திலும் எந்த இடத்துல எடுத்தாலும் அனைத்துமே இந்த பயத்தினால் நிரம்பப்பட்டதாகவே இருக்கிறது. எதை நாம் அடைஞ்சால் இழந்துருவோமோ, இது வந்தால் அது போயிருமோ.
ஸோ அப்படி இந்த பயத்தின் இடையிலேயே இந்த உலக வாழ்க்கையானது சுழந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து மீள்வதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா வைராகியமேவா பயம். வைராகியம்தான் அபயத்தை தரக்கூடியது. வைராகியம்னு என்னன்னா இந்த புலன்கள் மீது நாட்டம் கொள்ளாமல் இறைவனின் மீது நாட்டம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த வைராகியம். ஸோ இப்போ இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது என்னென்னா இறைவனை அடைவதற்கான மார்க்கம் தான் பாகவத தர்மம். அது எப்படி நாம் இறைவனை அடைய முடியும்? பக்தி செலுத்துவதன் மூலம் இறைவனை அடையலாம். ஆனால் பக்தி செலுத்துவதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னா இந்த பற்று. இந்த பற்றினுடைய விளைவாக வரக்கூடியது பயம். அப்போ நம்ம பயத்திலிருந்து விடுபட்டு பற்றிலிருந்து நீங்கி இறைவன் மீது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் வைராகியத்தோடு ஸ்ரத்தையோடு பக்தி செலுத்துவோமே ஆனால் அதுதான் இறைவனை அடையக்கூடிய வழியாக இருக்கும். அதற்கான வழிமுறை தான் பாகவத தர்மமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கவியோகி நிமி சக்கரவர்த்திக்கு கூறி முடிக்கிறார். இதற்கு அடுத்த தொடர்ச்சியாக என்ன கேள்வியை நிமி சக்கரவர்த்தி கேட்கிறார், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹரி அப்படிங்கிற யோகி என்ன பதில் கொள்கிறார் அப்படிங்கிறத அடுத்த சந்திப்பில் நாம் சிந்திக்கலாம். வானாகி வானளந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி தெவிட்டாத அமுதாகி ஊனாகி உள்ளுரையும் உயிராகி நானாகி தானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமும் ஆகி உள்ளுரையும் தனிப்பொருளே உன்னை அறியும் வரமருளே என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.